மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். ஸோ வரலட்சுமி விரதம் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. இன்றைக்கி நம்ம அம்மனுக்கு படைக்கக்கூடிய பிரசாதம் நெய்வேத்தியத்தில் பட்டாணி சுண்டல் அண்ட் மெதுவடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 1 கப் பட்டாணி நான் மஞ்சள் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. நீங்கள் எனி வெரைட்டி ஆஃப் சுண்டல் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சோடா உப்பு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 3 to 4 விசில் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஸோ நல்ல சுண்டல் அப்போ தான் வேகுங்க. பாருங்கள், நம்மளோட சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை தண்ணி வடிகட்டிட்டு இப்போ இந்த சுண்டலுக்கு நம்ம தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும், அதுக்கு தேவையான பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை போட்டு இந்த சுண்டலையும் போட்டு நல்லா ஒரு 2 வதக்கு வதக்கிடுங்க. ஸோ இதுக்கு தேங்காய் ஆப்ஷனல், நீங்கள் போட்டால் போடலாம், பட் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ 1 கப் உளுந்தெடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேங்க. இப்போ நான் கிரைண்டரில் போட்டு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஓட விடுறேன். அப்போ தான் நல்லா மாவு நல்லா சாஃப்ட் அண்ட் பஞ்சு மாதிரி வரும். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. ஸோ வடைக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுட்டு தேவையான பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, உப்பு அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம், அரிசி மாவு, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வடையை சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ வடிகட்டி இருந்தால் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த மாதிரி வடையை மெதுவாக தட்டி நீங்கள் அந்த கடாயில் எண்ணெய் சூடானோடனே மெதுவாக அந்த வடையை எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே மறுபக்கமும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. ஸோ இதுக்கு ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, எப்போவுமே மீடியம் ஹை ஃப்ளேம் வைங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட வடை ரொம்ப முறுமுறுன்னு சூப்பர் டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு கேமராவில் தெரியுது. மக்களே, கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வரமகாலட்சுமி உங்கள் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றட்டும். உங்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் அந்த மகாலட்சுமி உங்களுக்கு அருளட்டும். நன்றி, வணக்கம்.